சிவா வந்து சிந்துவை பார்க்க வராரு. சிந்து ரொம்ப சந்தோஷப்பட டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. வந்துட்டியா டாக்டரே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னோட, எனக்கு என்ன பிரச்சனை, பிரச்சனையே நீ தானே அப்படின்றாரு. ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுகிற, ஏன்பா இப்படி பேசுகிற, அந்த பொண்ணு உனக்காக எவ்வளோ போராட்டம் நடத்தி உன்னை வந்து வெளியே வந்து அழைச்சிட்டு வர வச்சது, உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்களா அப்படின்றாரு. இங்கே பாருப்பா, நீ ஒரு டாக்டராக வந்து இப்படிலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்புப்பா. பொண்டாட்டியை இப்படி வந்து மோசமாக பேசுகிற, அதுவும் பொண்டாட்டி இப்படி கேவலமாக நடத்துகிற, நீ ஒரு நல்ல டாக்டர்னு பேர் வாங்கிட்டு இப்படியாப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. பார்த்து இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், எனக்கு கெட்ட பேர் வரணும் தானே இவ்வளவும் பண்ணிகிட்ருக்க அப்படின்றாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை டாக்டர், ஏன் டாக்டரே இப்படிலாம் பேசுகிற, வேறு என்னத்தை பேசுகிறது, நீ எல்லாம் ஒரு ஆள், எதுக்காக வந்து என்னை தொல்லை கொடுக்குற, வீட்டில் தான் உன் தொல்லை தாங்க முடியும், இங்கே வந்தேன், இங்கேயும் என்னை தொல்லை கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு ஏன் டாக்டர் இப்படிலாம் பேசுகிறேன், நீ நேற்றுலாம் வரல டாக்டர், அதனால வீட்டில் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, உங்கள் பெரியம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. பெரியம்மாவா அப்படின்றாரு. ஆமாம், அவங்க தான் உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தானே டாக்டர் வந்தேன் நான், இப்படி பேசுகிறேன் டாக்டர் என்னோட பெரியம்மா கூட்டிகிட்டு சொன்னாங்க. ஆமாம் டாக்டர், இங்கே பாரு, நீ பொய் சொல்கிறது நிறுத்து சிந்து, எப்போ பார்த்தாலும் பொய் சொல்கிறது தான் வேலை, பெரியம்மா பேரை சொல்லி இப்போ ஓவராக பண்ணுறியா, எனக்கு தெரியாதா, பெரியம்மா ஒரு வேலை என்னை பார்க்கணுன்னு நினச்சிருந்தாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இல்லை டாக்டர், நான் தான் அவங்கக்கிட்ட சொன்னேன், அவங்க தான் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க, வேணா நீ வந்து கேட்டுக்கோ அப்படின்றாங்க. இங்கே பார், நீ சொல்கிறதெல்லாம் நம்பக்கூடிய ஆள், நல்லா மரியாதைங்கிறது கிளம்பி போயிடு, உன்னை பார்க்கவே எனக்கு அருவிருப்பாக இருக்குது, போயிடுங்கிறது அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு டாக்டரே, நீ இல்லாமல் நான் போக மாட்டேன் டாக்டர், நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே இருந்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதை பூப்புறையே பிள்ளை, நான் போக முடியாதுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு எல்லாரும் வந்து திட்டுறாங்க. என்னப்பா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, பொண்டாட்டி எவ்வளோ கெஞ்சுறா, கல் மனசாக இருக்க, இவ்வளோ மோசமாக இருக்க, நீ எல்லாம் டாக்டர்னு சொல்லி அதைப்பா டாக்டர்னா இறக்க கொண்டவங்கன்னு அர்த்தம், ஆனால் நீ ஏன்ப்பா இப்படி இருக்க, நல்ல டாக்டர்னு பேர் எடுத்த பார்த்தா அது நல்ல புருஷனாக இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே உடனே பார்த்துட்டு, ஓ இவங்கெல்லாம் என்னை திட்டணுன்றதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், சொன்னால் கேளுட்டு வா டாக்டர் போகலாம், அதெல்லாம் வர முடியாது அப்படின்றாரு. நீ வரலன்னா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுறாங்க. இது என்ன பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இங்கே வந்து எப்படியா சிந்துவை நீ கூட்டிகிட்டு போயிடு, இல்லைனா பெரிய பிரச்சனை ஆகிடும், இந்த சிந்து ரொம்ப மோசமானவளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். ஸ்னேகாவோட அப்பா, எல்லாம் என் தலை எழுத்து வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. உடனே வந்து ஸ்னேகா பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. பெரியம்மாவை கூப்பிட்டு என்ன ஆச்சுப்பா அப்படின்னோடனே, பின்ன இவ என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. இந்த சிந்துவால் என் பையனுக்கு எப்போவுமே நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, நான் தான் சிந்துவை அமிச்சேன், சிந்துவை அமிச்சதால் தானே வந்தா, அதுக்காக சிந்துவை நீ என்ன வேணாலும் சொல்வியா, என்னப்பா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பெரியம்மா சொல்கிறீங்க, ஆமாப்பா நான் தான்ப்பா அமிச்சேன் சிந்துவை, ஆனால் சிந்து வந்து பண்ணுறதுல என்னப்பா தப்பு இருக்குது, எந்த பொண்டாட்டியும் புருஷன் வீட்டுக்கு வரலன்னா தேடி தானேப்பா வருவா, ஆனால் அது கூட புரிஞ்சுக்காம நீ இப்படி பண்ணுறது சரியில்லை சிவா, நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா போகிறாங்க. இதனால் சிவா ரொம்ப கவலைப்படுறாரு. உடனே சிவா செம்மையாக டென்ஷன் ஆகி உள்ள ரூம்க்கு வராரு. இப்போ உனக்கு நிம்மதியா, உனக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆனால் சொல்கிறேன் மரியாதையாக வந்து என் வாழ்க்கையை விட்டுட்டு போயிடு, உன்னை பார்த்தாவே எனக்கு கோவமாக வருது, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியும், ஏன் டாக்டரை இப்படிலாம் பேசுகிற, நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன தப்பு பண்ணல, இப்போ வரைக்கும் என்னை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு எல்லாரும் என்னை வெறுக்க வச்சுட்டேன், எல்லாரும் என்னை தப்பாக பேச வச்சுருக்கேன், ஒவ்வொரு நொடியும் ஒன்று நான் பேசுறதால எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு தேவையா, இங்கே பார், நீ இந்த வீட்டிலேருந்து போவேன்னு நினச்சேன், உன்னை எப்படியா போக வைக்கலாம்னு நினச்சேன், ஆனால் அது வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனால் அது வரைக்கும் ஒன்றெல்லாம் சகிச்சுட்டு இருக்க முடியாது, மரியாதையை நான் டைவர்ஸ் பேப்பர் வந்து சொல்கிறேன் கொடுக்குறேன், நீ சைன் பண்ணி கொடுத்துரு, நம்ம போய் பிரிஞ்சிடலாம், டைவர்ஸாக என்ன டாக்டர் சொல்கிற, ஆமாம் நீ நானும் பிரிஞ்சுட்டு தான் நல்லது, நான் என்னால் உன்னெல்லாம் சகிச்சிக்கவே முடியல, எவ்வளோ நாள் நான் இப்படி சகிச்சிருக்க முடியும், ஆனால் கூடிய சீக்கிரம் நீ யாருன்னு கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன், ஆனால் அதுக்குள்ளேயும் உன்குள்ளே என்னால் இருக்க முடியாது, அதனால் டைவர்ஸ் பண்ணுறது தான் கரெக்டு, உன்னை டைவர்ஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்றாரு. ஏன் டாக்டர் இப்படியே பெரிய வார்த்தை சொல்லாத டாக்டர், சொன்னால் கேளு டாக்டர் அப்படின்றாங்க.